அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 97 பாடல் 96 95 ஆறாவது பாடல். இது தலைப்பு கீழ்மக்கள் இயல்பு என்பதிலே வரக்கூடிய ஆறாவது பாடல். இது தெற்ற ஒருவரை தீது உரை கண்டக்கால் இற்றே அவரை தெளியற்க மற்றவர் யாவரே ஆயினும் நன்கொழுகார் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு. தெளிவாக நட்பு பூண்ட ஒருவரை பற்றி வேறொருவர் பொய்யாக பொல்லாங்கு என்று சொல்லக்கூடிய கோள் மூட்டுகிற போது அந்த உரையை கேட்டால் நம்மையும் இப்படித்தான் அவர் வெளியிலே பேசுவார் என்று கருதி அவரை நம்பாது இருக்க வேண்டும். உண்பவர்கள் தேவர்களாய் இருந்த போதிலும் கூட வேம்பானது கசக்குமே தவிர இனிக்காது. அதுபோல நட்பு பூண்டுபவர்கள் மிக சிறந்தவர்களாயினும் அவர்களோடு நன்றாக ஒழுகாதவர்களோடு பழகுவது என்பது சரியாக இருக்காது என்று சொல்லுகிற பாடல். தீயவரை நட்பாக கொண்டு ஒழுகுதல் கூடாது என்பது இதன் கருத்து. நம்மோடு பழகிய ஒருவரை, அவரை பற்றி பொல்லாங்கு கூறக்கூடிய ஒருவரை நட்பாக கொண்டால் நாளைக்கு இவர் நம்மை பற்றி இப்படித்தானே பேசுவார் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் புறம் சொல்லுவர தீயவரை நாம் சேர்த்து வைத்து கொண்டு நட்போடு பழகுதல் என்பது நமக்கு தீமையே பயக்கும். என்னதான் தேவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களும் வேம்பை தின்றால் அந்த வேம்பு இயற்கை குணமாக கசப்பு தன்மையை தான் கொடுக்குமே தவிர இனிப்பாக மாறாது. அதுபோல் தீயவர்கள் என்னதான் நல்லவர்களோடு பழகினாலும் தீயவர்களாகவே இருப்பார்கள். மீண்டும் பாடல். தெற்ற ஒருவரை தீதுரை கண்டக்கால் இற்றே அவரை தெளியற்க மற்றவர் யாவரே ஆயினும் நன்கொழுகார் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு. நன்றி, வணக்கம்.